சர்க்கரை போடாதையே நல்ல ஸ்வீட்டான பால் பாயாசம் நான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து சாதாரணமாகவே வீட்டில் ஸ்வீட் பண்ணணும், ஒரு டெசர்ட் பண்ணணுன்னா கூட இதை சட்டுன்னு பண்ணிடலாம். அதாவது இது பிரசாதத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது. நம்ம சாதாரணமாக வீட்டில் எதாவது சாப்பிட்ணும், இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு வெல்லம் நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதோட கிளியராக இந்த வீடியோவுடைய கிளியர் டெஃபினேஷன் வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய அளவுகளோடு நான் சொல்லியிருப்பேன். போயிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்ததோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்து அதை நல்லா பொரியணும். நான் கண்ணாடி ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் எடுத்து நான் வறுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் அதை கொட்டி வேக விடணும். இது வேக விடணுன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. அப்படி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே சட்டுன்னு இது வெந்துடும். இந்த பாயாசம் குயிக்காக செஞ்சிடலாம். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் யாருனா கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சர்க்கரைலாம் இதில் சேர்க்கலை, வெல்லம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியான டெசர்ட் இது. இது நெய்வேத்திய பொருளாக கூட, நெய்வேத்தியமாக இந்த கடவுளுக்கு படைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் இதை சட்டுன்னு இது செய்யலாம். இதுக்கு நெய் கூட அவ்வளோவா தேவைப்படாது. 1 ஸ்பூன் நெய் தான் நான் போட்டிருக்கேன். முந்திரி, அதாவது திராட்சை விருப்பப்படுறவங்க திராட்சை போடுங்க, விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஆற அந்த கெட்டி பட்டுடும். இந்த பால் ஊற்றின உடனே, அதாவது பால் சூடாக இருக்கும்பொழுதே ஊற்றக்கூடாது. ஏன்னா வெல்லத்தில் உப்புத்தன்மை இருக்கும். அதனால் பார்த்து தான், அதாவது கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் பொழுது அப்போ தான் இந்த பாலை விடணும். இந்த பால் கூட சூடான பாலை அது தலையில் விட்டுடாதீங்க, அப்புறம் திரிஞ்சிடும். நல்லா ஆறின உடனே இதெல்லாம் ஊற்றி செய்யுங்க. தேங்க்யூ.